விழியும் ஒளியும் நீ எனக்கு, விடியல் காட்டும் ஒளி விளக்கு. விழியும் ஒளியும் நீ எனக்கு, விடியல் காட்டும் ஒளி விளக்கு. மனிதம் வாழும் தெய்வம், மனிதம் வாழும் தெய்வம், என்னில் புனிதம் வளர்க்கும் நல்லிதயம். பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. என் இனிய உறவுகளே, நாம் தூயாவின் துணையில் அன்னையின் அன்பில் நாம் என்றும் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 63, 7, 8, 9. இன்றைய நீதிமொழிகள் 31, 4, 5, 6. இன்றைய நீதிமொழிகளில் 5, முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. 6, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆனால் நாம் அது இதற்கு வசனங்களுக்கு மாறாகத்தான் எப்பொழுதும் நடப்போம். எல்லாம் முடிந்த பிறகுதான் இறைவனை போய் சந்திப்போம். இறைவனுக்கு ஒரு டேட்டை கொடுத்து, ஆண்டவரே இந்த 9 நாளில் செய்யணும், 10 நாளில் செய்யணும், 5 நாளில் செய்யணும், 6 நாளில் செய்யணும். இது தான் நம் வேண்டுகோளாக இருக்கும். இதோ இனி மாறுவோம். நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு இனிமையான, சுவையான, இன்பமான நாட்களே. ஆனால் அவருக்கு நாம் தேதி குறிக்க நாம் யார்? அதனால் இறைவன் கொடுக்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் அதன்படி நடக்க முயற்சி செய்வோம். இன்றைய வாசகம் எசையா நூலிலிருந்து 7, 10, 14. இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். அதேபோல் இன்றைய வாசகம், இன்றைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகாஸ் 1, 26, 38. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேர். இதை ஆகாசு கேட்கிறார் ஆண்டவரிடம். நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன் என்றார். ஆனால் இதோ ஆண்டவரின் அடையாளம், கன்னிப்பெண் கருவுற்று ஒரு மகவை பெற்றெடுப்பார். அந்த குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார் என்று எசையா இறைவாக்கினரின் வாக்கு. அப்படித்தான் நமக்கு அருளப்பட்டது. இயேசு மண்ணில் பிறந்தார். உன்னதங்களில் இறைவனுக்கு மகிமை, பூவுலகில் நல் மனதோர்க்கு அமைதி. நாம் என்றுமே நல் மனதோர்களாக இருக்க வேண்டும், அன்னை மரியாவைப் போல. இன்றைய நற்செய்தியில் 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் வானதூதர் கடவுள் கன்னியிடம் அனுப்பினார். 6 என்பது விவிலிய பின்புலத்திலே ஒரு குறைவாக எண்ணாக பார்க்கப்பட்டது. கடவுள் மனிதனை 6ஆம் நாளில் படைத்தார். எனவே அவன் குறைவுள்ளவனாக மாறினான். பழைய ஏவாள் வழி குறைவின் வழி, அதை நிறைவு செய்யவே புதிய ஏவாளை கன்னி மரியாவுக்கு அருள்மிகு பெற்றவரை வாழ்க என்ற வாழ்த்தின் வழியாக இயேசுவோடு சேர்ந்து நிறைவின் வழியாக கன்னி மரியா மாற்றம் அடைந்தார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். குறைவான வாழ்வில் அன்னையின் உடனிருப்பு நிறைவை தந்தது. எலிசபெத் பேறுகாலம் வரை அன்னை மரியாள் உடன் இருந்தார். உதவி புரிந்தவர் நினைவின் வழியாக மாறினார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். யோவான் 2, 1, 11. சொல்வது போல கானா ஒரு திருமணத்தில் திராட்சை ரசம் குறைவானது. அன்னை மரியா அறிந்து உதவி புரிகின்றார். இயேசு என்ற நிறைவை பணியாளர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். உலகில் இருக்கும் எதிர் கிறிஸ்துவான அழகையின் செயல்களை முறியடித்து நிறைவின் முன் மாதிரியாக விற்றிருக்கின்றார். நாமும் அன்னையின் வழியாக நிறைவை நோக்கி பயணிப்போம். நாம் பிரிந்து போன சகோதரர்கள் நம்மிடம் கேட்பதுண்டு, ஜெபமாலை நீங்கள் உருட்டுகிறீர்களே, அதுவும் செய்கிறீர்களே என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்வதில்லை, உருட்டுகிறீர்களே, அது பைபிளில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று. பைபிள் சரியாக படியுங்கள். பைபிளில் உள்ளதைத்தான் நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிப்பது எது பைபிளில் இல்லை? இறைவன் கற்பித்த ஜெபத்திலிருந்து, அன்னை மரியாள் இந்த லூக்காஸ் நற்செய்தியிலிருந்து எல்லாமே பைபிளில் இருக்கிறது. நாம் அதை சிந்திப்போம். ஒருவர் நம் உள்ளங்களை நாம் எந்த டிட்டர்ஜென்ட் போட்டு தூய்மையாக்கலாம்? இயேசுவின் பிறப்பை முன்னிட்டு. அதனால் இயேசு வரும்போது தூயதோர் உள்ளத்தோராக இருப்போமா, அல்லது அதே பழைய வாழ்க்கையா என்பதை சிந்திப்போம்.
ஒரு ஒரு குருடருக்கு பார்வை கண் சர்ஜரி செய்கிறாங்க. அவர் அதிக நாட்களாக குருடராகவே இருந்து வாழ்ந்து வருகிறார். சிலருக்கு ஒரு ஒரு குறைபாடுகள் இருந்தால் அவர்கள் பெயர் மறந்து அந்த குறைபாடுகள் அவர்களுக்கு பெயர்களாக மாறிவிடும். அதுபோல் இவரை குருடி என்றே அழைத்து வந்தார்கள். ஆனால் அவருக்கு சர்ஜரி ஆகி அந்த கண்ணும் நன்றாக தெரிய வந்தது. ஆனாலும் ஒருவர் போய் அவரை தட்டும் பொழுது அவருக்கு பெயர் வரவில்லை. பழைய குருடி கதவை திரடி என்று சொன்னாராம். அதுபோல் நம் வாழ்வு பழைய குருடியாக அதான் புதிய வாழ்வுக்கு நாம் வர வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதேபோல் ஒரு பெரிய லெஜெண்டுக்கு 50வது பிறந்த நாளை கொண்டாட தயாரிப்புகள் பல நடந்தன. பிரம்மாண்டங்கள், அலங்காரங்கள், மின் விளக்குகள், இனிப்புகள், பல அறுசுவை உணவுகள் தயாரிக்கப்பட்டன. பிறந்த நாள் நாயகன் வர அந்த வழியை எதிர்நோக்கி பல ஆட்கள் நின்று கொண்டு வரவேற்புக்கு கையில் பலவற்றை ஏந்தி கொண்டு நின்றனர். அவருக்கு என்னென்ன இந்த உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை வகையான பூக்களும் பரிசுகளும் அவருக்கு ஷால்வைகளும் இந்த மாதிரி நிறைய வைத்து கொண்டு காத்து கொண்டு இருந்தனர். அதேபோல் அந்த வரவேற்பின் வாழ்த்துதலுக்கு கம்பள விரிப்பு விரிக்கப்பட்டது. பொன் கம்பள விரிப்பு விரிக்கப்பட்டு காத்து கொண்டிருந்தனர். ஆனால் இந்த மண்ணுலக வாழ்வு மக்களுக்கே இப்படி என்றால் விண்ணிலிருந்து இறங்கி வரும் தெய்வத்துக்கு நாம் என்ன என்ன கொடுப்போம்? நாம் நம்மை முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்க நம்மை முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.